Correct. Hi friends, good morning. Welcome all. Microbes in Human Welfare chapter last part video இப்போ பார்த்தரலாம். ஒரு 3-4 டாபிக்ஸ் இருக்கு. Microbes in production of biogas. Biogas அப்படிங்கிறது என்ன? Fuel தான். எரிபொருளா பயன்படுத்துறது. இந்த மீத்தேன்லாம் வரும். So that அந்த அனிமல் வேஸ்ட் எல்லாம் நம்ம வந்து எனரோபிக்கா போட்டு வைக்கும் போது அதுல இருந்து நமக்கு பயோகேஸ் கிடைக்கும். ஸோ பயோகேஸ் பிளான்ட் அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வடிவமைச்சு அதுல போய் நம்ம வந்து அனிமல் வேஸ்ட் எல்லாம் போட்டுட்டே வரும்போது அதுல இருந்து பயோகேஸ் வரும். அதுல பைப் லைன் மூலியமா அந்த பயோகேஸ் எடுத்து வீட்டு சமையலுக்கு பயன்படுத்துறது நம்ம வந்து செய்வோம். பயோகேஸ் இஸ் எ மிக்சர் ஆஃப் கேசஸ் கண்டெய்னிங் ப்ரீடாமினன்ட்லி மீத்தேன். அதிகபட்சமா என்னதாங்க இருக்குது பயோகேஸ்ல? மீத்தேன் இருக்குது. மீத்தேன் இது கொஸ்டின்ல கேட்பாங்க. ஏன் அப்படின்னா பிராக்கெட்ல எங்கெல்லாம் இருக்கு என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நல்லா பாத்துங்க. ப்ரொடியூஸ்ட் பை த மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அண்ட் விச் மே பி யூஸ்ட் அஸ் ஃபியூயல். ஃபியூயல்னா என்ன? எரிபொருளா பயன்படுத்துறோம். இந்த மீத்தேன் பயோகேஸை வந்து எரிபொருளா பயன்படுத்துறோம். You have learned that microbes produce different types of gaseous end products during growth and metabolism. So gaseous end products na for example photosynthesis la enna ungalku varudhu, oxygen varudhu. And mari gas vandu final product ah varum reaction la. The type of gas produced depends upon the microbes and the organic substrates. Enna microorganism and the substrate break down பண்ணுது. Substrate அப்படின்னா என்னங்க? ஒரு ஈக்குவேஷன் எழுதுறீங்க, அந்த ஈக்குவேஷன்ல லெஃப்ட் சைட்ல எழுதுனா சப்ஸ்ட்ரேட், ரைட் சைட்ல எழுதுனா ப்ராடக்ட். ஏரோ இந்த சைடு என்ன எழுதுறீங்க அது சப்ஸ்ட்ரேட், இந்த சைடு என்ன எழுதுறீங்க ப்ராடக்ட். அப்ப அவன் சப்ஸ்ட்ரேட், ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட் இங்க இருக்கும். ஓகே, அதுல எந்த ப்ராடக்ட் வரப்போகுது? என்ன மாதிரி சப்ஸ்ட்ரேட் அவங்க யூஸ் பண்றாங்க, எந்த மைக்ரோ ஆர்கானிசம் அது மேல செயல்படுறாங்க, அதை பொறுத்து ப்ராடக்ட் மாறும். இந்த எக்ஸாம்பிள் cited in relation to fermentation of dough. டவுனா இங்க வந்து அந்த மாவு, மைதா மாவு பிசைஞ்சு வைக்கிறாங்க, கோதுமை மாவு பிசைஞ்சு வைக்கிறாங்க, அதுல அப்புறம் என்ன பண்றாங்க மைக்ரோ ஆர்கானிசத்தை போட்டு விடுறாங்க. சீஸ் மேக்கிங், சீஸ் மேக்கிங்னா அந்த பால்ல இருந்து சீஸ் எடுக்கிறது. அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிவரேஜஸ், வைன், பியர், விஸ்கி இதெல்லாம். The main gas produced was carbon dioxide. எத்தனால் ப்ரொடியூஸ் ஆகும், மற்றதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும், பட் மெயினா கேஸ் யாரு? கார்பன் டை ஆக்சைடு. However, certain bacteria which grow anaerobically, anaerobically na absence of oxygen, oxygen illadappo, on cellulosic material produce large amount of methane along with carbon dioxide and hydrogen. அப்ப மூணு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணும்போது சர்டன் பாக்டீரியா மூணு கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. யார் யார்? மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன். அப்ப இங்க சப்ஸ்ட்ரேட் யாரு? செல்லுலோசிக் மெட்டீரியல், செல்வால் மெட்டீரியல் தான் செல்லுலோசிக் மெட்டீரியல். மைக்ரோ ஆர்கானிசம் யாரு? பாக்டீரியா. ப்ராடக்ட் யாரு? மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன். இதுல மீத்தேன் தான் ஜாஸ்தியா வருது. These bacteria are collectively called methanogen. Methane producing bacteria நம்ம methanogens அப்படிம்போம். And one such common bacterium is methanobacterium. பேர்ல இருக்கு, மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ற பாக்டீரியம் மெத்தனோபாக்டீரியம், மெத்தனோஜன். These bacteria are commonly found in the anaerobic sludge during sewage treatment. நம்ம இதுக்கு முன்னாடி டாபிக் படிச்சோம்ல, sewage treatment. அதுல anaerobic sludgeல தான் இந்த பாக்டீரியா, மெத்தனோஜெனிக் பாக்டீரியா ஜாஸ்தியா இருக்கும். These bacteria are also present in rumen. Rumenனா மாடு, ஆடு, மாடு எல்லாம் இருக்குல்ல, a part of stomach of the cattle. ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் ரூமன். அங்க மெத்தனோஜன் இருக்கு. அதனாலதான் மாட்டு சாணி போடுறதுல அதுல மீத்தேன் இருக்கிறதுக்கு காரணம், உடம்புல அந்த ஸ்டொமக்ல வந்து ரியூமன்ங்கிற பார்ட்ல, மாட்டோட ரியூமன் அப்படிங்கிற ஸ்டொமக் பார்ட்ல மெத்தனோஜெனிக் பாக்டீரியா இருக்காதான். A lot of cellulosic material present in the food of cattle is also present in the rumen. So cellulosic material, மாடு என்ன சாப்பிடுது? புல்லு, வைக்கோல், அதெல்லாம் இலதலை அதெல்லாம் சாப்பிடுது. அப்ப அது எல்லாத்துலயுமே செல்லுலோஸ் இருக்கும்ல, அதை டைஜஸ்ட் பண்ண மெத்தனோஜெனிக் பாக்டீரியா இருக்கு. So in rumen, these bacteria help in the breakdown of cellulose and play an important role in the nutrition of cattle. So that cellulose break பண்ணாதான் உள்ள இருக்க நியூட்ரிஷன் கேட்டிலுக்கு கிடைக்கும். அந்த செல்லுலாம் உடைஞ்சி அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Do you think we human beings are able to digest the cellulose present in our food? No. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், நம்மளால செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ண முடியாது. சார் அப்ப நான் வந்து சம்டைம்ஸ் அருங்கம்புல்லு ஜூஸ் குடிங்கிறாங்க,
பச்சை காய்கறிகள் சாப்பிடுங்கிறாங்க. வெண்டைக்காய் இல்ல, அது என்ன வெள்ளரிக்காய்லாம் சாப்பிடுறோம். அப்ப அதுல இருக்கக்கூடிய செல்லுவால்ல இருக்கக்கூடிய செல்லுலோஸ் நம்ம பாடியில டைஜஸ்ட் ஆகாது. அப்ப எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? டைஜஸ்ட் ஆகாது, ஆனா அது ஃபைபர்னு சொல்லுவாங்க. அது ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் பவல், அந்த மோஷன், காலைல டாய்லெட் போறோம்ல, அது நார்மலா போகணும்னா நம்ம உடம்புக்கு ஃபைபர்ஸ் தேவை. ஸோ ஃபைபர்ஸ்ங்கிறது இங்க செல்லுலோசிக் ஃபைபர்ஸ் தேவை. அதனாலதான் காய்கறி கீரை எல்லாம் சாப்பிடணுங்கிறது. ஆனா பச்சையா சாப்பிட்டா ரொம்ப லூஸ் மோஷனா புடுங்கி விட்டுரும். அதுக்குதான் வேக வச்சு அது ஓரளவு அந்த பக்குவப்படுத்தி அப்புறம் சாப்பிடும் போது மோஷனும் ஃப்ரீயா போகும், நமக்கு அந்த கண்ட்ரோல்டா இருக்கும். அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு வேக வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது. Thus, the excreta, dung of cattle, மாட்டு சாணம், commonly called gobar. கோபார்னா அந்த மீத்தேன் வாயு ப்ரொடியூஸ் பண்றது, கோபார் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் ரிச் இன் தீஸ் பாக்டீரியா. மெத்தனோஜெனிக் பாக்டீரியா கோபார்ல ஜாஸ்தியா இருக்கு, கேட்டில் டங்ல. சாணி தமிழ்ல. Dung can be used for generation of biogas, commonly called gobar gas. So மாட்டு சாணில இருந்து கேஸ் வரதுனால அது கோபார் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. The biogas plant consists of a concrete tank. Biogas plant எப்படி இருக்கு சொல்றாங்க, 10 to 15 feet deep, ஆழமா இருக்கு, 10 to 15 அடி ஆழமா பறிப்பாங்க. In which bio waste are collected and slurry of dung is fed. Slurry of dungனா மாட்டு சாணி, அதை தண்ணியில நல்லா கரைச்சி அதுல ஊத்துவாங்க. A floating cover is, இந்த பிக்சர்ல பார்த்தா இருக்கும், இதுதான் அந்த 10 to 15 அடி ஆழமா பறிச்சு அதுல வந்து அந்த டங் வாட்டர்னா அந்த ஸ்லர்ரிய ஊத்துவாங்க. இது வந்து இங்க சேகரமாகிக்கிட்டே வரும். இப்போ இது ஃபில் ஆகி வேஸ்டா மிதந்து வர்றது ஸ்லட்ஜா இங்க வந்து கலெக்ட் ஆகும், ஸ்லட்ஜா. ஓகேங்களா? சரி. ஸோ த பிளேஸ்ட் ஓவர் த ஸ்லரிக்கு மேல ஒரு கவர் போட்டுறாங்க. So that which keeps on rising as the gas is produced in the tank due to the microbial activity. ஸோ கேஸ் ப்ரொடியூஸ் ஆக இந்த மேல இருக்க கவர் வந்து கேஸ் ஹோல்டர் அப்படி மேல வந்துகிட்டே இருக்கும். கேஸ் ஹோல்டர் கேஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கும். The biogas plant has an outlet which is connected to a pipeline to supply biogas to nearby houses. So nearby housesல இருக்கக்கூடிய அந்த குக்கிங் பிளேஸ் இருக்கும்ல, அங்க வந்து இந்த கேஸ் ஸ்டவ் மாதிரி அதுவும் இருக்கும், அந்த கேஸை சப்ளை பண்ணும். The spent slurry இங்க இருக்கும், is removed through another outlet and may be used as fertilizer. கொஞ்ச நாளுக்கு வச்சிருந்தா அது மக்கி போயிடும், அதை ஃபர்டிலைசரா யூஸ் பண்ணுவாங்க. இது கூட கொஸ்டின்ல கேட்பாங்க. Cattle dung is available in large quantities in rural areas. மாடு ரோட்ல போட்டுக்கிட்டே இருக்கும், சொத்துன்னு சாணியை போட்டுட்டு போயிடும். எல்லார் வீட்லயும் மோஸ்ட்லி மாடு வச்சிருப்பாங்க, 1 or 2 மாடு, இல்லை நிறைய மாடு கூட வச்சிருப்பாங்க. ஸோ சாணியோட அவைலபிலிட்டி வந்து மாட்டு சாணி டங் அவைலபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி எங்க கிராமத்துல. Cattle dung is available in large quantities in the rural areas where cattle are used for variety of purposes. வெரைட்டி ஆஃப் பர்பசஸ்னா சார் பாலுக்காக தான் மாடு வளர்க்குறாங்க, காளை மாடு வளர்க்குறாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ பயோகேஸ் பிளான்ஸ் ஆர் மோர் ஆஃபன் பில்ட் இன் ரூரல் ஏரியாஸ். இங்க சிட்டில இருக்க முடியாது, ஏன்னா நமக்கு மாட்டு சனி கண்டினியூவா கிடைக்காது. ரூரல் ஏரியாஸ்ல தான் வளர்க்குறாங்க. த பயோகேஸ் thus produced is used for cooking and lighting. ஸோ வெளிச்சத்துக்கு அப்புறம் குக்கிங்க்கு பயன்படுத்திக்கிறாங்க அந்த பயோகேஸை. The picture of biogas plant is shown in figure 10.8. Is the biogas plant. The technology of biogas production was developed in India. நம்ம தான் இதை டெவலப் பண்ணோம். மெயின்லி எங்க யாருக்கு என்ன கிடைக்குது, எங்க அந்த தேவை இருக்கோ அங்கதான் அது டெவலப் ஆகும். மெயின்லி டியூ டு த எஃபர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் IARI அண்ட் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் KVIC. இது கொஸ்டின்ல கேட்பாங்க, பாத்துங்க. ஃபுல் ஃபார்ம்லாம் கேட்கலாம், பிராக்கெட்ல இருக்கிறதுலாம் இம்பார்ட்டன்ட். இஃப் யுவர் ஸ்கூல் இஸ் சிச்சுவேட்டட் இன் எ வில்லேஜ் ஆர் நியர் எ வில்லேஜ், it would be very interesting to inquire if there are any biogas plants nearby. Visit the biogas plant and learn more about it from the people who are actually managing it. So நான் கூட ஒரு பயோகேஸ் பிளான்ட் பார்த்தேன். டாக்டர் லோகு அப்படிங்கிறவர் வந்து AFMCல படிக்கிறாரு பூனேல. அவங்க வீட்டுக்கு அவரை இன்டர்வியூ எடுக்க போவேல, அவங்க வீட்டுல இந்த பயோகேஸ் பிளான்ட் இருக்கு, ஆக்டிவா இருக்கு. அவங்க எப்படி அதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அவங்க நிறைய பெரிய பெரிய வயல்லாம் வச்சிருக்கிறாங்க, நிறைய மாடுகள்லாம் வளர்க்குறாங்க. அப்போ அவங்க வீட்டுல அவங்க அக்கா இருக்காங்க, 2 பேரும் டாக்டர். அவங்க அக்கா ராஜா முத்தையால ஃபைனல் இயர் முடிச்சு CRRIல இருந்தாங்க போன வருஷம்.
அந்த தம்பி வந்து இப்போ ஏஎஃப்எம்சியில் செகண்ட் இயர்ல இருந்தாங்க போன வருஷம், இப்போ தேர்ட் இயர் போவாங்க. ஸோ தட் அவங்க வீட்டுக்கு போவேல அந்த பயோகேஸ் பிளான்ட் பார்த்தேன். அண்டு சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க. அவங்க வீட்டிலேயே விளைவிச்ச நெல், அரிசி, குழம்பு, காய்கறிகள், ஆர்கானிக் ஃபுட்டு, நல்ல அருமையான ஒரு கிராமம். அவ்வளோ குக்கிராமத்துல இருந்து அந்த பையன் வந்து ஏஎஃப்எம்சி பூனேல படிக்கிறான்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஓகே, மைக்ரோப்ஸ் ஆஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்னா என்ன சொல்லி, இப்போ பிளான்ட் எல்லாம் வந்து வைரஸ் அட்டாக் பண்ணுது, பாக்டீரியா அட்டாக் பண்ணுது, பூச்சிகள் அட்டாக் பண்ணுது. ஸோ அப்போ வந்து அதை வந்து இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசத்தை வச்சு கண்ட்ரோல் பண்ண போறோம். ஸோ தட் நம்ம கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. Biocontrol refers to use of biological method for controlling plant disease and pest. Pest na பூச்சிகள், disease ஏற்படுத்துற பூச்சிகள் தான் pest ன்னு சொல்லுவோம். In modern society, these problems have been tackled increasingly by the use of chemicals. Pesticide, fungicide தான் பயன்படுத்துறோம். By use of insecticide and pesticide. But அந்த chemical என்ன பண்ணும், சாயில்ல இருந்து வாட்டர்ல இருந்து எல்லாத்தையும் கெட்டு போக வைக்கும். These chemicals are toxic and extremely harmful to human beings. ஏன்னா பூச்சை கொள்ளுதுன்னா நமக்கும் விஷம் தான். அண்ட் அனிமல்ஸ் அலைக், மற்ற அனிமல்ஸுக்கும் நமக்கு மாதிரியே பிரச்சனை தான் ஏற்படுத்தும். அண்ட் ஹேவ் பீன் பொல்யூட்டிங் அவர் என்விரான்மெண்ட், சாயில், கிரவுண்ட் வாட்டர் எல்லாத்தையும் பொல்யூட் பண்ணுது. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் கிராப் பிளான்ஸ் எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுது. கிராப் பிளான்ஸ்னா நமக்கு ஃபுட்டை கொடுக்குற பிளான்ஸ். அவர் சாயில் இஸ் ஆல்சோ பொல்யூட்டட் த்ரூ அவர் யூஸ் ஆஃப் வீடிசைட்ஸ் டு ரிமூவ் வீட்ஸ். வீட்னா தேவையில்லாத பிளான்ட், தேவையில்லாத களை செடிகள் அப்படிம்பாங்க. அதை ரிமூவ் பண்ண கெமிக்கல் வீடிசைட் போட்டீங்கன்னா நார்மல் பிளான்ட், நார்மலா இருக்கக்கூடிய சாயில் எல்லாத்தையும் போய் தண்ணி எல்லாத்தையும் கெடுத்துரும். பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஆஃப் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் அல்ல, நம்ம என்ன பண்றோம், இன் அக்ரிகல்ச்சர் there is a method of controlling pest that relies on natural predation rather than introduced chemicals. ஸோ பெஸ்ட்டை வந்து நேச்சுரலா ப்ரெடேட்டர் மூலியமா அதை அழிக்கணும், பெஸ்டிசைட் கெமிக்கல்ஸ்லாம் போடாம. A key belief of organic farmer is that biodiversity further health. ஸோ இந்த மாதிரி நம்ம கெமிக்கல் போடாம இன்னொரு ஆர்கானிசத்தை வச்சு ஒரு ஆர்கானிசத்தை கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னா நம்மளோட பயோடைவர்சிட்டியும் பாதுகாக்கப்படுங்கிறது தான். The more variety a landscape has, the more sustainable it is. எவ்வளோக்கு எவ்வளோ பிளான்ட் வெரைட்டி ஜாஸ்தியா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஈகோ சிஸ்டம், அந்த ஏரியா வந்து சஸ்டைனபிள், நீடிச்சு நிலைச்சிருக்குங்கிறது தான் நம்ம ஈகாலஜில படித்தோம். The organic farmers therefore works to create a system எங்க இருக்கு, where the insects that are sometimes called pests are not eradicated. Sometimes நம்ம வந்து இன்செக்ட் eradicate பண்ண மாட்டோம், but instead are kept at manageable levels by a complex system of checks and balances within a living and vibrant ecosystem. ஸோ இங்க என்ன பண்றாங்க, இந்த லைஃப் பாய் சோப்பு போட்டதும் எல்லா கிருமியும் அழிஞ்சதுக்கு அப்புறம் 2 கிருமி மட்டும் டங்கு டங்குன்னு ஆடும்ல, அந்த மாதிரிதான் இவங்க 2 பேர், ஒருத்தன் டங்கு ஒருத்தன் டிங்கு அப்படின்னு ஒரு படத்துல சொல்றாங்க. அந்த மாதிரி இங்க ஃபார்மர்ஸ் என்ன சொல்றாங்க, அவன் வில்லனா கூட இருக்கட்டும், இன்செக்ட் பெஸ்ட், அவன் கிராப் பிளான்ஸை வந்து டார்ச்சர் பண்றவனா கூட இருக்கட்டும், அவனை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணுமே தவிர அழிக்க கூடாது, கம்ப்ளீட்டா இராடிகேட் பண்ணக்கூடாது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் இன்செக்ட் வெரைட்டிஸ் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஈகோ சிஸ்டம் வந்து பேலன்ஸ்டாகவும் சஸ்டைனபிள்னா நீடித்து நிலைத்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படி சார் சொல்றாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் ஒரு சில பூச்சிகள் ஒரு சில பிளான்ட்டுக்கு தான் டிசீஸை ஏற்படுத்தும், மற்ற பிளான்ட்டுக்கு அது பாலினேட்டரா இருக்கலாம். அப்ப நீங்க அந்த பூச்சை கண்ட்ரோல் பண்ணி அழிச்சிட்டீங்கன்னா பாலினேஷன் யார் பண்ணுவா? ஒரு பிளான்ட்டை காப்பாத்திட்டீங்க, மற்ற பிளான்ட்டோட பாலினேஷன் நாசமா போச்சே. அதனால எதையுமே அழிக்காதீங்க, ஆனா கண்ட்ரோல்ல வச்சிருங்க அப்படிங்கிறது தான் இங்க கான்செப்ட். மேனேஜபிள் லெவல்ல வச்சிருங்க, அப்பதான் ஈகோசிஸ்டம் வைப்ரண்டா இருக்கும், நல்ல ஆரோக்கியமா இருக்கும். Contrary to the conventional farming practices, which often use chemical methods to kill both useful and harmful life forms indiscriminately, பிரிச்சு பார்க்காம கெமிக்கல்ஸை போட்டீங்கன்னா அது பெஸ்டிசைட்னா நல்லது கெட்டது எல்லாத்தையும் போய் அழிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பூச்சி அழிக்க பூச்சிக்கொல்லி போடுவீங்க, பெஸ்டிசைட்ஸ் போடுவீங்க, அது போய் எர்த்வாம்ஸையும் அழிச்சிடும். எர்த்வாம் உழவர்களின் நண்பன், ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ். அந்த எர்த்வாம் எல்லாம் செத்து போயிடுச்சுன்னா கஷ்டமா போயிடும். அதான், this is a holistic approach that seeks to develop an understanding of the
webs of interaction between the myriad of organisms. Myriad of organisms எக்கச்சக்கமா different organisms இருக்குல்ல, எக்கச்சக்கமா இருக்கு. That constitute the field fauna and flora. Fauna na animals, flora na plants. ஒரு ஏரியால இருக்கக்கூடிய animals including insect எல்லாம் சேர்த்து சொன்னீங்கன்னா fauna, எல்லா plants சொன்னீங்கன்னா flora. The organic farmers holds the view that the eradication of the creatures that are often described as pests is not only possible but also undesirable. So பூச்சிகள்னு சொல்றோம்ல, டார்ச்சர் பண்ணுது, டிசீஸ் காசிங் பூச்சிகள், அதை அழிக்கிறது பாசிபிள் கிடையாது, ஆனா அது தேவையில்லாததும் கூட. For without them, the beneficial predatory and parasitic insects which depend upon them as food or host would not be able to survive. So பூச்சை வந்து இன்செக்டிசைட் போட்டு கொன்னுட்டீங்கன்னா அந்த பூச்சை சாப்பிட்டு வளர்றவன் செத்து போயிடுவான். அவனுக்கு ஒரு ப்ரெடேட்டர் இருப்பான்ல, அந்த பூச்சை கொண்டு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு ப்ரெடேட்டர் இருப்பான்ல, அந்த ப்ரெடேட்டரும் அழிஞ்சு போயிடுவான். அதான் இங்க சொல்றாங்க. Thus, the use of biocontrol measures will greatly reduce our dependence on toxic chemicals and pesticides. An important part of biological farming approach is to become familiar with the various life forms that inhabit the field. So, on the field na வயல்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய various organisms பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். Predators as well as பெஸ்ட்டுக்குன்னு ஒரு predator இருப்பான், அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். And also their life cycles, patterns of feeding and the habitats that they prefer. Habitats na வளர்ற இடம், எங்க வளர்றாங்க அப்படிங்கிறது. This will help develop appropriate means of biocontrol. So எந்த பெஸ்ட்டுக்கு யார் predatorன்னு பார்த்தா அந்த predator அந்த ஏரியால இன்ட்ரோடியூஸ் பண்ணா அவன் பெஸ்ட்டை ஒரு கண்ட்ரோல்லையே வச்சிருப்பான். பெஸ்ட்னா டிசீஸ் காசிங் இன்செக்ட்ஸ். ஓகே, the very familiar beetle with red and black marking, the lady bird அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு. ரொம்ப அழகா இருக்கும் வண்டு. அதுல வந்து அதோட மேல அதோட ஷெல்லுல வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர், அதுல பிளாக் கலர் ஸ்பாட்ஸ் இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். And dragonflies are useful to get rid of aphids and mosquitoes. So ஒரு ஏரியால இருக்க aphids mosquitoes கண்ட்ரோல்ல வைக்க லேடி பேர்டு டிராகன் ஃபிளையை போட்டா போதும், கெமிக்கல்ஸை போடாதீங்கிறாங்க. த பயோ கண்ட்ரோல் ரெஸ்பெக்டிவ்லி, அதாவது ரெஸ்பெக்டிவ்ல லேடி பேர்ட் வந்து ஏஃபிட்ஸை கண்ட்ரோல்ல வச்சிருக்கு, டிராகன் ஃபிளைஸ் மஸ்கிட்டோஸா கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெஸ்பெக்டிவ்ல வேர்ட் இருக்கு பாருங்க. அத லேடி பேர்ட், ஏஃபிட்ஸ், டிராகன் ஃபிளை, மஸ்கிட்டோஸ் அத கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. An example of microbial biocontrol agent that can be introduced in order to control butterfly caterpillars is the bacteria Bacillus thuringiensis. So butterfly caterpillars control vechirukka biocontrol agent Bacillus thuringiensis, often written as BT. These are available in sachets as dried spores. So bacteria dried spores on the packet la vechirupanga, which are mixed with water and sprayed onto vulnerable plants such as brassicas and fruit trees, where these are eaten by insects larvae, so that the gut of the larvae la toxins வந்து இந்த larvae வந்து இறந்து போயிடும். அந்த toxins வந்து epithelial gut cells எல்லாம் வீங்க வச்சு water pores எல்லாம் ஏற்படுத்தி அப்புறம் அந்த லார்வா வந்து இறந்து போயிடும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அதுதான் இந்த பயோடெக்னாலஜில படிச்சிருப்போம். The bacterial disease will kill the caterpillars but leave other insects unharmed. நமக்கு டிஸ்டர்ப் ஏற்படுத்துறவங்க மட்டும் கொன்றோம் ஸ்பெசிபிக்கா, மற்றவங்கள எதுவும் பண்ணாது. நல்ல பூச்சிகள், எர்த்வார்ம் இவங்களெல்லாம் விட்டுருவாங்க. Because of the development of methods of genetic engineering in the last decade or so, the scientists have introduced Bacillus thuringiensis toxin genes into plants. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, so that அந்த மாதிரி பிளான்ட்டுக்கு வந்து இன்செக்ட் பெஸ்ட் கிட்ட இருந்து ரெசிஸ்டன்ட் இருக்கும் நேச்சுரலா, அதாவது ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் பிளான்ட்டுக்கு ரெசிஸ்டன்ட் வந்திருக்கும். BT cotton is one such example which is being cultivated in some states of our country. You will learn more about this in chapter 12. அது படிச்சாச்சு BT cotton. A biological control being developed for use in the treatment of plant disease is the fungus trichoderma. So another biological control பண்ணக்கூடிய ஒரு organism fungus trichoderma. Trichoderma species are free living fungi. ஃப்ரீயா இருக்கும், அதாவது சிம்பயாட்டிக் அசோசியேஷன்லயோ அந்த மாதிரிலாம் இல்லை, பேரசைட் அந்த மாதிரிலாம் இல்லை, free living fungi that are very common in the root ecosystem. Plant or roots சுத்தி அது ஃப்ரீயா வளர்ந்துகிட்டு இருக்குது trichoderma. They are effective biocontrol agents for several
plant pathogen. நிறைய பிளான்ட்டுக்கு டிசீஸ் ஏற்படுத்துற பேத்தோஜன்ஸ் யாரு அப்படின்னா ரூட்டை தான் போய் அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்க ட்ரைகோடெர்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது பிளான்ட்டோட ரூட்டை சுற்றி தான் வளரும். மற்ற டிசீஸ் காசிங் ஆர்கானிசத்தை போய் கண்ட்ரோல்ல வச்சிருக்க ட்ரைகோடெர்மாங்கிற ஃபங்கை ஹெல்ப் பண்ணுது. Baculoviruses are pathogens that attack insects and other arthropods. Baculoviruses பாருங்க, ஃபர்ஸ்ட் பாக்டீரியா சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் பூச்சி கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது சொன்னாங்க, ரெண்டாவது பாக்டீரியா சொன்னாங்க பிடி பேசிலஸ் துரின்ஜென்சிஸ், மூணாவது ஃபங்கை சொன்னாங்க ட்ரைகோடெர்மா, நாலாவது வைரஸ் சொல்றாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அப்பதான் மறக்காது. Baculovirus are pathogens that attack insects and other arthropods. The majority of the baculovirus used as biological control agents are in the genus Nucleopolyhedrovirus. இது கொஸ்டின்ல கேட்பாங்க. பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்டா யூஸ் பண்ற வைரஸ் யாருன்னா Nucleopolyhedrovirus. These viruses are excellent candidates for species specific narrow spectrum. Narrow spectrumனா ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசத்தை போய் அட்டாக் பண்ணுவாங்க, மற்ற யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதான் நேரோ ஸ்பெக்ட்ரம். பிராட் ஸ்பெக்ட்ரம்னா இருக்கிற எல்லாத்தையும் போய் அழிச்சிருவாங்க. ஸோ நேரோ ஸ்பெக்ட்ரம் இன்செக்டிசைடல் அப்ளிகேஷன். ஸோ யார் அழிக்கணும் அவங்கள மட்டும் தான் அழிப்பாங்க. They have been shown to have no negative impact on plants, mammals, birds, fish or even non-target insects, human. நமக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால this is especially desirable when beneficial insects are being conserved to aid in an overall integrated pest management program. So sometimes நமக்கு சில இன்செக்ட் பெனிஃபிட்டா இருக்கும். எது? அதான் பாலினேட்டரா இருப்பான். ஸோ அவனை சாகடிக்காம சில சமயம் மண்புழுலாம் உரம் நேச்சுரலா தயாரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அவங்களெல்லாம் அழிக்காம இருக்க இந்த நேரோ ஸ்பெக்ட்ரம் இன்செக்டிசைடல் அப்ளிகேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Or when an ecologically sensitive area is being treated. Ecologically sensitive area என்ன அர்த்தம்? அது ஆல்ரெடி வீக்கா இருக்கு அந்த ஏரியா, அதை ட்ரீட் பண்றதுக்கெல்லாம் இந்த நேரோ ஸ்பெக்ட்ரம் இன்செக்டிசைடல் அப்ளிகேஷன், இந்த பெக்குலோவைரஸ் நியூக்ளியோபாலிஹெட்ரோவைரஸ் யூஸ் பண்ணா நல்லது. நெக்ஸ்ட் மைக்ரோப்ஸ் ஆஸ் பயோ ஃபர்டிலைசர்ஸ். மைக்ரோ ஆர்கானிசத்தையே பயோ ஃபர்டிலைசரா யூஸ் பண்ண போறோம். With our present day lifestyles, environmental pollution is a major cause of concern. Air pollution, water pollution, soil pollution and the like. The use of the chemical fertilizers to meet the ever increasing demand of agricultural produce has contributed significantly to this pollution. So the pollution ka agriculture ku use பண்ற chemicals தான் காரணமா இருக்கு. Of course, we have now realized that there are problems associated with the overuse of chemical fertilizers and there is a large pressure to switch to organic farming, the use of biofertilizer. So that இந்த chemical fertilizers அதிகமா யூஸ் பண்ணனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த ஏரியிலலாம் யூட்ரோஃபிகேஷன் வந்து ஏரி ஏஜிங் ஆகி லேக் ஏரிகள்லாம் தூழ்ந்து போகுது, நிறைய ப்ராப்ளம் வருது. பயோஃபர்டிலைசர்ஸ் அப்போ யூஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். இப்போ பயோஃபர்டிலைசர்ஸ் ஆர் ஆர்கானிசம்ஸ் தட் என்ரிச் த நியூட்ரியன் குவாலிட்டி ஆஃப் த சாயில். ஃபர்டிலைசர்னாலே குவாலிட்டி ஆஃப் த சாயில்ல அதிகப்படுத்துறது தான், நியூட்ரியன்ஸை இன்க்ரீஸ் பண்றது தான் ஃபர்டிலைசர்ஸ். The main source of biofertilizers are bacteria, fungi and cyanobacteria. இந்த மூணு பேர் क्वेश्चनல கேட்பாங்க. பயோஃபர்டிலைசர்ஸா யூஸ் பண்றவங்க யாரு? மைக்ரோப்ஸ் தானே. மைக்ரோப்ஸ்னா மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா தான் தெரியும். பாக்டீரியா, ஃபங்கை, சைனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியானா ப்ளூ கிரீன் ஆல்கேவை தான் நம்ம சைனோபாக்டீரியா அப்படிம்போம். அது ஒரு ஆல்கே, ப்ளூ கிரீன் ஆல்கே தான். Formed by the symbiotic association of, you have studied about the nodules. Nodulesனா வேர்ல இருக்க முடிச்சுகள் on the roots of leguminous plants formed by the symbiotic association of rhizobium. These bacteria fix atmospheric nitrogen into organic forms which is used by the plant as nutrient. So atmospheric nitrogen fix பண்றது தான் rhizobiumத்தோட வேலை. அவன் leguminous plantோட symbiotic associationshipல இருக்கான். So that nitrogen fix பண்ணா அவங்களுக்கு உரம், நைட்ரஜன் சம்பந்தமான உரம் போட தேவையில்லை. Other bacteria can fix atmospheric nitrogen while free living in the soil. So free living nitrogen fixing bacteria யாருன்னு கொஸ்டின்ல கேட்கறான். பிராக்கெட்ல வேற இருக்கு, பிராக்கெட்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். அசோஸ்பைரில்லம் அசோட்டோபாக்டர். அசோ free living ஞாபகம் வச்சுக்கோங்க. Thus enriching the nitrogen content of the soil. Soil இருக்க nitrogen content increase ஆனதா plant அதை absorb பண்ணி nitrate அந்த ஃபார்ம்ல தான் plant absorb பண்ணும். நைட்ரேட் ஃபார்ம்ல தான் plant அதிகமா நைட்ரஜன் absorb பண்ணும். ஸோ அந்த நைட்ரேட்டால மாத்துறது யார்? அட்மாஸ்பரிக் நைட்ரஜன். நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா தான். ஓகே, ஃபங்கை நெக்ஸ்ட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது சைனோபாக்டீரியா,
bacteria. Rhizobium is a bacteria, Azospirillum, Azotobacterium bacteria. இப்போ நம்ம பார்க்கிறது fungi, அப்புறம் cyanobacteria பார்ப்போம். Fungi are also known to form symbiotic association with plants. Mycorrhiza, mycona fungi, rhizana root. இந்த டாபிக்ல இருந்து அதிகமா கேள்வி வந்துட்டு இருக்கு எவ்ரி இயர், பாத்துக்கங்க. mycona fungi எப்பவுமே MYCO அப்படின்னா fungi. rhizana root. Many members of genus Glomus, இது கொஸ்டின்ல கேட்டிருக்கான் நீட்ல. Form mycorrhiza. So mycorrhiza form பண்ற fungi யாரு? Glomus. அதான். The fungal symbiont is then associations. These associations absorb phosphorus from soil and passes it to plants. So plants phosphorus absorb பண்றதுக்கு fungi help பண்ணுது. நைட்ரஜன் கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. phosphorus absorb பண்ணதா mycorrhiza இருக்க fungi help பண்ணுது. Glomus. Plants having such associations show other benefits also, such as resistance to root-borne pathogens. So இந்த fungi வந்து root மூலியமா இன்ஃபெக்ஷன் வரத தடுக்குது. டாலரன்ஸ் டு செலினிட்டி, உப்புத்தன்மைக்கு எகைன்ஸ்டான டாலரன்ஸை கொடுக்குது. ட்ரவுட், வறட்சியை தாங்கி வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் ஓவரால் இன்க்ரீஸ் இன் பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது மைக்ரோரைசா. கேன் யூ டெல் வாட் அட்வான்டேஜ் த ஃபங்கஸ் டிரைவ்ஸ் ஃப்ரம் தீஸ் அசோசியேஷன்? இப்போ ஃபங்கை இவ்வளோ ஹெல்ப் பண்ணுது பிளான்ட்டுக்கு. வாட்டர் அப்சார்ப் பண்ண ஹெல்ப் பண்ணுது, உப்புத்தன்மை வறட்சியை தாங்கி வளர ஹெல்ப் பண்ணுது, பாஸ்பரஸ் அப்சார்ப் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு பதிலா பிளான்ட் வந்து கார்போஹைட்ரேட்டை சிந்தசிஸ் பண்ணி ஃபங்கைக்கு கொடுத்து ஃபங்கைக்கு ஃபுட்டு போட்டு ஃபங்கை வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மியூச்சுவல் அசோசியேஷன், சிம்பயோட்டிக் அசோசியேஷன் மைக்ரோரைசாங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது சயனோபாக்டீரியா. Cyanobacteria are autotrophic microbes widely distributed in aquatic and terrestrial environments, many of which can fix atmospheric nitrogen. So cyanobacteria blue green algae, அது ஒரு autotrophனா என்ன? They can prepare their own food. ஞாபகம் வச்சுக்கணும், cyanobacteria are autotrophic microorganism. அவங்க ஃப்ரீயா அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை எந்த ஒரு அசோசியேஷன்ஷிப் இல்லாம ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் சிம்பியாட்டிக் அசோசியேஷன்லயும் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் Anabaena nosta oscillatoria. In paddy field, cyanobacteria serves as an important biofertilizer. Paddy field na அரிசி தான், ரைஸ் தான். paddy na நெல்லு, ரைஸ் தான் paddy. Okay. Blue green algae also add blue green algae na cyanobacteria தான் blue green algae. Cyanobacteria க்கு இன்னொரு பேர் தான் blue green algae. Also add organic matter to the soil so that அது வளருது, நைட்ரஜன் அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது. ஏன்னா அதுல ஹெட்டிரோசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு திக் வால்டு செல்ஸ் இருக்கும். அந்த ஹெட்டிரோசிஸ்ட் வந்து அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது, திக் வால்டு செல்ஸ், ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். அப்புறம் அந்த சைனோபாக்டீரியா இறந்து போகும்ல, நிறைய வளர்ந்து வளர்ந்து அது இறந்து போகும்போது என்ன ஆகுது? ஃபர்டிலைசரா ஆர்கானிக் மேட்டரை ஆட் பண்ணிட்டே போகுது. ஓகே, ஃபர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. கரண்ட்லி இன் அவர் கண்ட்ரி a number of biofertilizers are available commonly in the market. So biofertilizers மார்க்கெட்லயே ஃபார்மர்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு. And farmers use these regularly in the field to replenish soil nutrients. So replenishனா என்ன? ஆல்ரெடி அந்த சாயில்ல நியூட்ரியன்ஸ் எல்லாம் இல்லாம போச்சு, திருப்பியும் அந்த இடத்துல ரிஸ்டோர் பண்றது, திருப்பியும் நியூட்ரியன்ஸை கொண்டு வரது தான் ரெப்ளனிஷ் soil nutrients and to reduce dependence on the chemical fertilizers. Chemical fertilizers நம்பி இருக்கிறத குறைக்கிறதுக்கு பயோ ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றாங்க. பயோ ஃபர்டிலைசர்ஸ்ல பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் சைனோபாக்டீரியா பார்த்துருக்கோம். ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் தன்னம்பிக்கை பேட்ச் 2023 சிலபஸ் டுடே. செலிப்ரேட் பண்றோம் ஜாலியா, எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எல்லாரும் நல்லபடியா போய் எக்ஸாம் அட்டன் பண்ணணும். ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. Thank you so much for your support and we soon will start Thannambikkai Batch 2024. எனக்கு எண்டு கார்டே கிடையாதுடா, I will return அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி I will be back with Thannambikkai Batch 2024. But till May 7th நம்ம டெய்லி காலையில கிளாஸ் இருக்கு. கிளாஸ்ல வந்து இம்பார்ட்டன்டான கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம், இல்ல இம்பார்ட்டன்டான டாபிக்ஸை எடுத்து வச்சு பார்க்கலாம், இல்ல ஷார்ட்டா டிஸ்கஸ் பண்ணலாம், ஷார்ட்டா நம்ம வந்து ரிவைஸ் பண்ணலாம், கடகடன் ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணலாம். We have classes every day in the morning. Maybe May 5th வரைக்கும் வச்சுக்கலாம், 6th 7th மட்டும் ஃப்ரீயா விட்டுக்கலாம். ஓகேங்களா? All the best, best of luck, God bless you. Thank you, I'm always with you. Thank you, take care. 2024 again living worldல இருந்து திருப்பியும் முதல்ல இருந்தா ஆமா ஆரம்பிக்கிறோம். Thank you, take care, see you, bye all. Thank you.